வணக்கம் மக்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சோலார் எல்இடி லைட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கார்டனுக்கு யூஸ் பண்ணலாம், காம்பவுண்டுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நான் காட்டுறது வந்து காம்பவுண்ட் சுவரில் நாம் யூஸ் பண்ணுற ஒரு சோலார் எல்இடி லைட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ ரெயின் ரூப் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா மழை வந்தாலும் ஒன்றும் ஆகாது. ஒரு ட்ரை கலர் ஆர்ஜிபி, இது வந்து கலர் வந்து 3 கலரில் நம்ம மாற்றிக்கலாம். ஒயிட் கலரில் வேணாலும் எரியும். அப்புறம் சோலார் சார்ஜிங், சோலார் இருக்கும்போது சார்ஜ் ஆகிக்கும். ஸோ இது வந்து இந்த லைட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். என்னுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே வந்து சில பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்குது. நோ யூவி ஆர் ஐஆர் ரேடியேஷன் அப்படின்னா யூவி எல்லாம் இதுலேருந்து வராது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹை பிரைட்னஸ் எஸ்எம்டி எல்இடி, நல்ல வெளிச்சம் கொடுக்கக்கூடிய எல்இடி அதில் இருக்குது. ஹை எனர்ஜி எஃபிஷியன்ட், லோ பவர் கன்சம்ஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து லோ பவர் அப்படின்னு எது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா கம்மியான பவர்லேயே இது ஒர்க் ஆகும். லாங் லைஃப் ஸ்பேன், லோ டெம்பரேச்சர் ரைசிங். அதனால் ரொம்ப நாள் நீண்ட நாள் உழைக்கக்கூடியது. இதுக்கு 1 இயர் வாரண்ட்டி இப்போ கொடுக்குறாங்க. அப்ளிகபிள் ஃபார் மைன் அப்ளிகேஷன் ஆஃப் எல்இடி ஸ்ட்ரீட் லைட், ஸ்கூல், கார்டன் இங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா மழையினால் ஒன்றும் டேமேஜ் ஆகாது. அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு கீழே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. பேட்ரி வந்து லித்தியம் அயன். ஸோ லித்தியம் அயன் பேட்டரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் நீடித்து வளர்க்கக்கூடியது. குறைஞ்சது 2 வருஷத்துலேருந்து அதிகபட்சம் 5 வருஷம் வரைக்கும் இந்த பேட்ரி, இதில் இருக்கிற பேட்ரி ஒர்க் ஆகும். ஸோ ஒரு தடவை நம்ம மாட்டிட்டோம்னா போதும், உங்களுக்கு நீண்ட நாள் இதை உழைக்கக்கூடிய. ஓகே, ஸோ இதை பற்றி ஓப்பன் பண்ணி காட்டுறேன், என்ன இருக்குதுன்னு நம்ம எடுத்து வெளியே வச்சு காட்டுறேங்க. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதுதாங்க இந்த சோலார் காம்பவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற நம்ம சோலார் லைட்டு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. அப்புறம் அது ஃபிக்ஸ் பண்ணுற ஸ்க்ரூஸ் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேல் பகுதியில் சோலார் பேனல் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, ஒரு சின்ன சோலார் பேனல். ஸோ இது வந்து என்ன ஆகுனா டே டைமில் வந்து இது வந்து சார்ஜ் ஆகிக்குங்க. டே டைமில் சார்ஜ் ஆகும். இந்த மாதிரி ஒரு ரெட் லைட் வந்து உள்ளே இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கும். சார்ஜ் வெளிச்சம் இருக்கும்போது இந்த ரெட் லைட் உள்ளே பிளிங்க் ஆகும். ஸோ இது வந்து சார்ஜ் ஆகிட்டுருக்குதுன்னு அர்த்தங்குது. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா நைட்டில் வந்து இருட்டாகுது அப்படின்னா சாயந்தரம் ஒரு 6:30 மணி சுமாருக்கு இருட்டாகும்போது இது மேலே படுற இந்த சூரிய ஒளி சன்லைட் வந்து நின்றுன்னா உடனே இது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்கும். ஆன் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஃபுல் பிரைட்னஸில் எரியும். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிமோட் கண்ட்ரோல், இதை வச்சு இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 hours, 4 hours, 6 hours, 8 hours அப்படின்னு சொல்லிட்டு சில ஹவர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவ்வளோ ஹவர்ஸ்க்கு வந்து நம்ம இது ஃபுல் பிரைட்னஸில் எரிய வைக்க முடியும். இதனுடைய பிரைட்னஸ் வந்து அதிகப்படுத்துறதுக்கும் கம்மி பண்ணுறதுக்கும் பாருங்கள் ப்ளஸ் மைனஸ்னு சுவிட்சஸ் இருக்குது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த கலரில் எரியணும்னு நம்ம சேஞ்ச் பண்ணலாம். எல்லோ கலரில் வேணுமா, ஒயிட் அண்ட் எல்லோ அண்ட் ஒயிட் இந்த மாதிரி, அல்லது கலரில் எரியணுமா, ஆர்ஜிபி கலர் மாறி மாறி வர மாதிரி வேணுமா, டெக்கரேட்டிவ் லைட் மாதிரி வேணாலும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி இந்த ரிமோட் கண்ட்ரோலை வச்சு இதை கண்ட்ரோல் பண்ணி நாம் கலர்ஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம செட்டிங்கை மாற்றுற வரைக்கும் நம்ம என்ன செட் பண்ணமோ அதே மாதிரி இது எரிஞ்சிட்ருக்கும் தினம். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு தடவை ஆன் பண்ணால் போதும் லைஃப்பில். அதுக்கப்புறம் தினம் போய் இது ஆன் பண்ணணுன்றலாம் அவசியம் இல்லைங்க. அது தானாகவே அந்த டைம் ஆச்சுன்னா இருட்டாச்சுன்னா எரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஏர்லி மார்னிங் ஆஃப் ஆயிரும். ஸோ இதனால் நமக்கு என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா இதுக்கு வந்து ஒயரிங்கே பண்ண வேண்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் ஒயர் கொடுக்குற மாதிரியெல்லாம் கனெக்ஷனே இருக்காது. கீழ்ப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஒயர் கனெக்ஷன் எதுவுமே இருக்காதுங்க. இதை வந்து நம்ம வாலில் நம்ம காம்பவுண்ட் சுவரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டால் போதுங்க. ஸ்க்ரூ இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணிட்டால் போதும். ரிமோட்டில் வச்சு செட் பண்ணிட்டோம்னா தினம் இது எரிஞ்சிட்டே இருக்குங்க. இது வந்து குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படியும் இவங்க இதில் வந்து லித்தியம் பேட்டரி கொடுத்துருக்கறனால நமக்கு 3 வருஷமோ 5 வருஷமோ அது கண்டினியூஸாக எரிஞ்சிட்ருக்கும் நமக்கு. ஸோ இதனால் கரண்ட் செலவே நமக்கு கிடையாது. இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம ஊரில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் இல்லாட்டி இந்த லைட் வந்து எரிஞ்சிட்ருக்கும். வெளியூர் போயிட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட் எரிஞ்சு ஆஃப் ஆகிட்டுருக்குங்க ஒன்று. அப்புறம் கரண்ட் செலவுங்கிறதே கிடையாது. நம்ம வந்து தினம் இப்போ வந்து ஒயரிங் பண்ணியிருந்தோம், இபி லைனில் கொடுத்துக்குறோம் அப்படின்னா சாயந்தரம் ஆன் பண்ணணும். நைட்டு வந்து 9 மணிக்கோ 10 மணிக்கோ நம்ம தூங்குறதுக்கு முன்னால் இதை ஆஃப் பண்ணணும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி எந்த அவசியமே இல்லை. ஆன் பண்ணவும் வேண்டாம், ஆஃப் பண்ணவும் வேண்டாம், கரண்ட் செலவும் கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் இதை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம். இந்த மாதிரி வந்து காம்பவுண்ட் செவருக்கு இருக்குது, கார்டன்ஸில் இருக்குது, எங்கே வேணாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். வீட்டுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஏற்கனவே நான் போட்டிருக்கிறேன் ஸ்ட்ரீட் லைட்டுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இதனோட வேலை இது வந்து 5 watts பவர் உள்ளது. 5 watts பவர் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா 1200 ரூபா வரும், அந்த ரேஞ்சு வரும்.
இதில் வந்து 10 வாட்ஸ் பவர் இருக்குது. இதை விட நல்ல பிரைட்டாக இருக்கும் 10 வாட்ஸ் பவருங்கிறது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியர்லி ஒரு 1800 1900 ரேஞ்ச் வரும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. இப்போ நான் டேக்ஸ் வேரியேஷன்ஸ் இருக்குதுங்க. அப்ராக்சிமேட்டாக ரேட் தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு 100 முன்ன பின்ன ஆகலாம். இது வந்து ஏன்னா மாதம் மாதம் வந்து இந்த ரேட் மாறிட்டு இருக்கும். இப்போது வீடியோ போடும்போது இருக்கிற ரேட்டு இன்னும் 2 மாதம் கழிச்சு இருக்குமான்னா இருக்காது. இன்னைய ரேட்டு வந்து நம்ம சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வேணுங்கிறவங்க வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க, நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க கேட்டு சொன்னீங்கன்னா ஈஸியாக எங்ககிட்ட வாங்கிக்கலாம். வெளியூரில் இருக்கிறவங்க என்னால் முடிஞ்சால் சப்ளை பண்ணுறேன், இல்லைன்னா வாங்குறதுக்கு நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன், நீங்களே வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.